வணக்கம் மக்களே, மோட்டரோலா பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபோன்னா மோட்டரோலா எட்ஜ் X30. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி X20 லான்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே அடுத்த ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. பட் பரவாயில்ல, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனாக சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர், மெயினான இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் என்னென்னா அதோட ப்ராசஸர் தான். ஏன்னா இதில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 லேட்டஸ்ட்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோன்ட்டு ரெட்மி ரியல்மி மாற்றி சண்டை போட்டுருந்தாங்க. பட் மோட்டரோலா பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒரு ஃபோனவே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லான ப்ராசஸர், 4 nm பில்ட் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ப்ராசஸர் இது தான். இதோட பெஞ்ச் மார்க் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ஈக்குவலாக A14 Bionic ஈக்குவலாகவே இருக்குது. அதுவும் இதோட கிராஃபிக்ஸ் கார்டு Adreno 730லாம் பார்த்தீங்கன்னா A14 Bionicோடவே அதிகமாக ஸ்கோர் பண்ணுதுன்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. ஐஃபோனோட பலமே அதோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தான். பட் பரவாயில்ல, இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான ப்ராசஸர், அதுதான் சொல்லணும். செம்ம பவர்ஃபுல்லான ப்ராசஸர், அவ்வளோதான். இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் Android 12 ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ரொம்பவே லைட்டாக இருக்கும், ப்ளோட்வர்ஸ் இருக்காது, ஃபீச்சர்ஸ் கம்மி தான். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்லீக்காக இருக்கும். அதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலை UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்கிறனால, பேஸ் வேரியண்ட்டே 8 GB RAM கொடுத்துருக்கறனால பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வரப்போ இந்த ஃபோன் டாப் நாச் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். டிஸ்பிளேயுமே எந்த விதத்தையும் குறைஞ்சதே இல்லை. ஏன்னா இதில் 6.7 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 90 Hzக்கு உங்களால் கம்மி பண்ணி வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1080p டிஸ்பிளே தான். அதுவும் இல்லாமல் இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 500 nits வரைக்கும், பீக் பிரைட்னஸை 700 nits கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரைட்னஸ் போதும் தான் இன்டோர் அவுட்டோர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் HDR10+ 1 பில்லியன் கலர்ஸ் இருக்கனால கலர் அக்யூரேசின்றது இந்த டிஸ்பிளேல ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது எட்ஜ் நேமில் வந்திருக்கனால இந்த சைட்ஸ்லாம் எட்ஜாக கவுடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேவாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்பவே நல்ல டிஸ்பிளேன்னு தான் சொல்லணும். டிசைன்டு வர்றப்போ யூனிக்காக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. 8.5 mm திக்னஸ் இருக்குது, 194 கிராம் வெயிட் இருக்குது, 20:9 aspect ratio இருக்கனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். கேமராஸ்னு வரப்போ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்ஸலுக்கான சென்சர் f1.9 அப்பேச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோடு வருது. அது மட்டும் இல்லாமல் OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ இதனால் என்ன யூஸ்னால் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும், வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைடுக்கு 50 மெகாபிக்சல் சென்சர் கொடுக்குறது மூலமாக ஃபோட்டோஸ் வந்து இன்னும் அல்ட்ரா வைடில் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சலான டெப்த் சென்சார், தேவையில்லாத ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக ஒரு 2x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இல்லையா எந்த ஒரு சென்சாருமே கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் அந்த 2 கேமரா மட்டும் வச்சுருந்தா கேமரா பம்பாச்சும் சிறுசாக இருந்திருக்கும். நாங்கள் வாண்டடாக 3 கேமரா கொடுப்போம், கேமரா பம்ப் பெருசாக காட்டுறதுக்காகவே பண்ணுவோன்ட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. ஒரு தேவையில்லாத டெப்த் சென்சார் தான் சொல்லணும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவில். எனக்கு தெரிஞ்சு ஓப்போவில் தான் இதுக்கு முன்னாடி 50 மெகாபிக்சல் கொடுத்தாங்க. ஸோ செல்ஃபி கேமரா 60 மெகாபிக்சல் இருக்குது. செல்ஃபி பிரியர்களுக்கு உண்மையிலே அது சூப்பரான விஷயமாக தான் இருக்கும். அதுலேயும் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் அந்த செல்ஃபி கேமரா வந்து அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவாக கொடுக்க போகிறாங்களாம். மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சோலில் தான் கொடுக்க போகிறாங்க. அது எந்தெந்த கண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணலை. பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், இந்தியாவில் வந்து அண்டர் த செல்ஃபி கேமராலாம் வராது, பஞ்சோல் செல்ஃபி கேமரா தான் வரப்போகுது. பட் 60 மெகாபிக்சல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவான விஷயந்தான். வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ 4K 30 வரைக்கும் தான் பின்னாடி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராசஸர் வந்து 8K வரைக்குமான வீடியோஸ் எடுக்க முடியும். அப்படி இருந்து ஏன் 4K 30 கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபோனில் உங்களால் 10 பிட் கலரில் HDR10+ல ஷூட் பண்ணிக்க முடியும் வீடியோஸ். ஸோ 10 பிட் கலர் வந்து 4K 30 போதும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டருக்கு அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 4K 60 கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவாலேயும் உங்களால் 4K 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். ஓவராலாக ஓகேன்னு தான் சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போ 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரை வச்சு இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா 35 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த சார்ஜர் வந்து பாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 5000 mAhன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். ஈஸியாக ஒரு நாள் வரைக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த புது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் செம்ம ஆப்டிமைசேஷன் 4 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எதிர்பார்க்கறத விட இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோன் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 பேண்ட் வரைக்கும் 5G சப்போர்ட் பண்ணுது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னதாக தண்ணியில் போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு வாயில் வடை சுடுவாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் எந்த விதமான IP ரேட்டிங் இல்லை. ஸோ தண்ணியில் போட்டால் ஃபோன் மர்கையாக தான்.
வழக்கம் போல் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, SD கார்டு கிடையாது. பட் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 Wi-Fi 6 எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. NFC எல்லா சென்சாருமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட், அதாவது 8GB RAM 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா €420. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 வரும். பட் இந்தியாவில் GST இம்போர்ட் டேக்ஸ்லாம் அங்கே சேர்த்து பார்த்தா கூட ஒரு 38,000 இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரியுது. 8GB RAM இல்லாமல் 12GB RAM வேரியண்ட் கூட இருக்குது. ஸோ 38,000 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் டெஃபினட்டாக ஒர்த்து தான். ஏன்னா தாறுமாறான டிஸ்பிளே, செம்ம பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸு, நல்ல பேட்ரி, கேமராஸ் மட்டும் சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக OnePlus விட இது வாங்குறதே பெட்டர்னு நான் சொல்லிடுவேன். ஸோ கேமராஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்தியாவில் வந்து February மாதம் இந்த ஃபோன் லான்ச் ஆகுது. லான்ச் ஆனதுக்கப்புறம் கேமரா மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் எல்லாருக்குமே இந்த ஃபோனை சஜஷன் பண்ணுவேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.